தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதிபதிகளின் அலவன்ஸ் உள்ளிட்ட வழங்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செயல்படுத்தாததற்காக தமிழக அரசு உள்ளிட்ட சில மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதிபதிகளின் அலவன்ஸ் உள்ளிட்ட வழங்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செயல்படுத்தாத தமிழக அரசு உள்ளிட்ட சில மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தலைமை செயலாளர், நிதி செயலாளர் ஆகியோர் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக தலைமை செயலாளர், நிதி செயலாளர் ஆகியோர் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகளின் அலவன்ஸ் உள்ளிட்டவற்றை வழங்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்த தவறியதாக தமிழக அரசு உள்ளிட்ட சில மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற இந்த உத்தரவை அமல்படுத்தாத தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத தமிழக அரசு உள்ளிட்ட சில மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைக்கிறார். வணக்கம் ஆண்டன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. அதான் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு தற்போது உச்சநீதிமன்றமானது இன்று கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாததற்காக இந்த கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தலைமை செயலாளர், நிதி செயலாளர் ஆகியோர் ஆகஸ்ட் 23ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதிகளுடைய அலவன்ஸ் உள்ளிட்டவற்றை வழங்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செயல்படுத்தாததற்காகத்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. நீதிபதிகளுடைய ஊதியம் மற்றும் படிகள் தொடர்பான அகில இந்திய நீதிபதிகள் சங்கமானது வழக்கு கொண்ட உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் இரண்டாவது நீதித்துறை ஊதிய குழுவானது தற்போதைய மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அலவன்ஸ்கள் தொடர்பாக சில பரிந்துரைகளை செய்திருந்தது. 27/7/2022, 5/4/2023 மற்றும் 19/5/2023 ஆகிய தேதிகளில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின்படி நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் ஓய்வூதிய திருத்தம் குறித்த உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி PV ரெட்டி தலைமையிலான அந்த இரண்டாவது தேசிய நீதித்துறை ஊதிய குழுவின் பரிந்துரைகளை உச்சநீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகளாக கொண்ட அமர்வானது அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இரண்டாவது தேசிய நீதித்துறை ஊதிய குழு பரிந்துரைத்தபடி ஒவ்வொரு அலவன்ஸையும் விவாதித்து அதிலிருந்து பலவற்றை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்தது. அதுல வீடு கட்டுவம் அலவன்ஸ், அதுபோல குழந்தைகள் கல்வி உதவித்தொகை, அகவிலைப்படி, மின்சாரம் மற்றும் நீர் கட்டணம், வீட்டு வாடகை அலவன்ஸ், பயண சலுகை, மருத்துவ அலவன்ஸ் உள்ளிட்ட அலவன்ஸ் அதுல இருக்கின்றது. நீதிபதிகளுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம், ஓய்வூதியம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய தொகைகளை 29/2/2024 இந்த ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு கணக்கிடப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த ஆண்டு ஜனவரியில் தான் அந்த இரண்டாவது தேசிய நீதித்துறை ஊதிய பரிந்துரைகளை அமல்படுத்துமாறு மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பரிந்துரைகளை செயல்படுத்துவதை மேற்பார்வை செய்வதற்காக ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திலும் மாவட்ட நீதித்துறையின் சேவை நிபந்தனைகளுக்கான குழு அமைப்பதற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இந்த விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜனவரி மாதம் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பு
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பணம் செலுத்துவதற்கான அந்த கால அவகாசம் கிட்டத்தட்ட இதுவரையில் 7 முறை நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் அதனை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் பரமேஸ்வர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்துதான் எந்தெந்த மாநிலங்கள் தீர்ப்பை செயல்படுத்தவில்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்தான் தலைமை நீதிபதி ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்ற உத்தரவை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செயல்படுத்தியது தொடர்பான அந்த பிரமாண பத்திரத்துடன் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தலைமைச் செயலாளர் மற்றும் நிதி செயலாளர் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அதிரடியாக ஒரு உத்தரவினை பிறப்பித்தார். ஆகஸ்ட் 23ஆம் தேதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், டெல்லி, அசாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர் மற்றும் நிதி செயலாளர் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதற்கு முன்பாக ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்ற உத்தரவை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது உச்சநீதிமன்றம். ஆண்டன், இந்த உத்தரவு குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.